நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கையில விடாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா? நீ கொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் ஜோடி மஞ்சள் கோருவி நான் என்ன பாடுவான். பெர்மிஷன் அட்டா ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவாரு. பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு. அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தில் தனது இசையமைப்பில் உருவான பாடல்களை தனது அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியிருப்பதால் தனக்கு 5 கோடி ரூபாய் ராயல்டி கேட்டு இசைஞானி இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து பாடல்களும் முறையான ரைட்ஸ் வைத்திருக்கும் ஆடியோ நிறுவனங்களிடம் பணம் கொடுத்து ரைட்ஸ் வாங்கி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக படத்தின் தயாரிப்பாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாடல்களுக்கான உரிமையை ஆடியோ நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட காலங்களுக்கு விற்று கோடிகளை பெற்றுக்கொண்ட இளையராஜா எப்படி அந்த பாடலை பயன்படுத்திய தயாரிப்பாளரிடம் மீண்டும் பணம் கேட்க முடியும்? ஒரு பொருளை விற்றுவிட்டு அந்த பொருளுக்கு உரிமை கொண்டாடுவது சரியா என்று அஜித் ரசிகர்கள் இளையராஜாவை கடுமையாக விமர்சித்தனர். இந்த நிலையில் சென்னை வடபழனியில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்ற வேர்ல்டு இன்டர்நேஷனல் தமிழ் பிலிம் அசோசியேஷன் வழங்கும் முதலாவது மாநாட்டில் பங்கேற்று பேசிய இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் தனது சகோதரர் இளையராஜா எதற்காக ராயல்டி கேட்கிறார் என்பதற்கு விளக்கம் அளித்தார். 7 கோடி ரூபாய் வாங்கிட்டு படத்துக்கு மியூசிக் போடுறான், அவன் பாட்டு ஹிட் ஆகல, சொர்க்கமே என்றாலும் என்று எங்க பாட்டு போட்டவுடனே ரசிகர்கள் விசிலடிக்கிறாங்க, கை தட்டுகிறார்கள் என்றார் கங்கை அமரன். நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கையில விடாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபாய் கொடுத்து அவன் பாட்டு ஹிட் ஆகல, எங்க பாட்டு போட்டவன கை தட்டு வருது. அத்தோடு நிற்காமல் பொட்டு வச்ச தங்க குடம் என்ற பாடலை போட்டவுடன் திரையரங்கே கொண்டாட்டமாக மாறியது என்ற கங்கை அமரன் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி பாடல் தான் எழுதியது என்பதையும் சுட்டிக்காட்டினார். நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம், அந்த பாட்டு போட்டு நீங்க ஆண்டீங்கன்னு அர்த்தம். ஏன் ஜோடி மஞ்சக்குருவி நான் என்ன பாடுவான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவன்ல உன் பாட்டு கிட்டாவலையா? எங்க பாட்டு போட்டோம்னா ஆளுங்க கையில உச்சடிக்கலாம், டான்ஸ் ஆடுறான். அப்ப அதுக்கு கூறி எங்களுக்கு வரணும் இல்ல? பணம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல, கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கு. முறையாக அண்ணனையும் சந்தித்து அனுமதி கேட்டிருந்தால் பணம் வாங்காமல் அவரே பயன்படுத்த சொல்லியிருப்பார் என்று நோட்டீஸ் அனுப்பியதற்கான காரணத்தையும் விவரித்தார் கங்கை அமரன். மியூசிக் டைரக்டர் பணம் கொடுத்து அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாதுதானே எங்க பாட்டு போடுறீங்க. அப்ப எங்களுக்கு அதுல பங்கு உண்டு இல்ல, எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்ல, எங்கள்கிட்ட பெர்மிஷன் அட்டா ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவாரு. இப்போ கேட்காம போட்டதுன்னா அவருக்கு கோவம் இருக்காரு, எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி சண்டை போடுற காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு. இளையராஜா பாடல்களை மேடையில் பாடினாலே ரைட்ஸ் வாங்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் பிரச்சனை உருவான போது தான் சத்தம் போட்டு அது தவறு என்று சுட்டிக்காட்டியதாகவும் கங்கை அமரன் தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.